நியாயமாக லீகலாக என்னவெல்லாம் செய்யணுமோ அதையெல்லாம் செஞ்சு முடிச்சு தான் நம்மளை பிள்ளைகளாக்குறதுக்கு என்னவெல்லாம் பண்ணணுமோ அதெல்லாம் செஞ்சு முடிச்சு எல்லாம் முடிச்சிருக்கிறார்கள். இப்போ வந்து பிசாசு வந்து அது எப்படி நீ கடவுளுடைய பிள்ளைலாம் திருப்பி இங்கே வா மரியாதையா என்கிட்ட கூட கேட்க முடியாது. ஏன்னா லீகலாக எப்படி நம்ம அவனுடைய கையிலிருந்து விடுவிக்க முடியுமோ அப்படியெல்லாம் விடுவித்து நம்மளை வெளியே கொண்டு வந்து விட்டார். கிறிஸ்தேசுவே என் நம்பிக்கை, கீதம் வெளிச்சம் பேலானே, இம்மூலைக்கல் அசையாதே, பெருமழை புயல் காற்றுக்கும் ஒப்பில்லாத மாண்பாரே, என் பயங்கள் நீக்கினாதே, எனக்கெல்லாம் என் இயேசுவே அவரது அன்பு போதுமே. கிறிஸ்தேசுவில் மாதேவனே அவதரித்தார் பாலகனாய், அன்பின் இவா ரட்சகரை பாவமந்த பகை தாரே, என் பாவங்கள் சுமந்தாரே, கோபாக்கினை நீக்கினாரே, கல்வாரியில் மரித்தாரே, மரித்தென்னை வாழ வைத்தாரே. கல்லறையில் சடலமாய் ஒளியை இருள் சூழ்ந்தேட்டாதே, மகிமையாய் உயிர்த்தாரே, மரணத்தை வென்றெழுந்தாரே, என் பாவங்கள் சாபங்களை நீர் நீக்கினீ, என் இயேசுவே ரத்தத்தால் நீட்டினாலும் சொந்தமாய் நீரே சொந்தம், என் பாவங்கள் சாபங்களை நீர் நீக்கினீ, என் இயேசுவே ரத்தத்தால் நீட்டினாலும் சொந்தமாய் நீரே சொந்தம். போதகர் சாம்பி செல்லத்துறை நடத்தும் பூரண சுவிசேஷ வேதாகம கல்லூரியில் ஊழியர் பயிற்சி பெற உடனே விண்ணப்பிக்கவும். வகுப்புகள் 2015 ஜனவரி 12 அன்று ஆரம்பமாகிறது. விண்ணப்ப படிவம் பெற பூரண சுவிசேஷ வேதாகம கல்லூரி, தபால் பெட்டி எண் 494 சென்னை 7 அல்லது கீழ்காணும் தொலைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளவும். அநேகம் பேருக்கு பாருங்க இந்த பிள்ளைகள்ன்ற எண்ணமே அவர்களுக்கு இன்னும் வரவே கிடையாது. பாருங்க, அவர்களுக்கு பிள்ளைகள் என்று தங்களை காணுகிறதே கிடையாது. இயேசுவை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்ட பிறகும் தங்களை பிள்ளைகளாக காணுகிறதே கிடையாது. தங்களை அடிமைகளாக எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். ஏன்னு சொன்னால் வசனத்தில் அவர்களுக்கு ஈடுபாடு கிடையாது. வேறு எல்லாத்துலேயும் ஈடுபாடு உண்டு. தரிசனத்தில் ஈடுபாடு உண்டு, தீர்க்க தரிசனத்தில் ஈடுபாடு உண்டு, எல்லா குடும்பங்களுக்கும் போய் அலையிறதுல ஈடுபாடு உண்டு, அங்கே போனேன் இங்கே போனேன் இவர்கிட்ட ஜெபம் பண்ணிட்டு அவருக்கு எல்லா ஈடுபாடும் உண்டு. ஆனால் வசனத்தில் மட்டும் ஈடுபாடு கிடையாது. நான் அந்த அனுபவம் பெற்ற பிறகு இந்த அனுபவம், நான் வானத்துக்கே ஏறினாக்கும், பாதாளத்துக்கே இறங்கினாக்கும், நான் இப்படி பார்த்தனாக்கும், தேவதூதனை பார்த்தனாக்கும், இப்படி அற்புதம் எனக்கு கிடைச்சதாக்கும், இப்படி இது நடந்ததாக்கும், எல்லாம் நல்லது தாங்க. ஆனால் நீங்கள் பிள்ளைகள் என்று உங்களுக்கு தெரியுமா? ஒரு தடவை எனக்கு ஏதாவது அற்புதம் நடந்துட்டு இருக்குன்னு பார்க்குறீங்களா? இல்லை, தேவனுடைய பிள்ளை நான், பிள்ளைகளாக இருந்து நான் எல்லாவற்றையும் சுதந்திரித்து கொள்ள போகிறேன். நான் தேவனுடைய சுதந்திரராயும் கிறிஸ்துவுடனே கூட உடன் சுதந்திரராயும் இருக்கிறேன். நான் பிள்ளை, அதனால எனக்குரியதை நான் எடுக்க போறீங்களா? இல்லை ஒரு தடவை கத்தாவே ஒரு அற்புதத்தை செய்ய நிற்க போறீங்களா? ஹலோ,
ஒவ்வொரு நாளும் நீங்கள் ஒரு அற்புதத்தில் வாழணும்னு கர்த்தர் விரும்பல. ஒவ்வொரு நாளும் நீங்கள் பிள்ளைகளாக இருந்து சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். நிறைய கிறிஸ்தவர்கள் இப்படி தான் இருக்கிறாங்க. டெய்லி அவங்களுக்கு ஒரு அற்புதம் தேவை, டெய்லி மிரக்கல். அப்போ எங்கே அவங்களுக்கு டெய்லி மிரக்கல் கிடைக்குமோ அங்கே கிடைச்சி, இன்னைக்கு இந்த மிரக்கல் தேவை அங்கே ஓடுவாங்க, இன்னைக்கு அடுத்த நாள் அந்த மிரக்கல் தேவை அதனால் அங்கே ஓடுவாங்க. நான் சொல்கிறேன், பிள்ளைகள் நீங்கள், ஆமென், இருக்கிறீங்களா? அப்போ பாருங்கள், அனுபவங்கள் இவங்களுக்கெல்லாம் முதலிடம் கொடுக்கக்கூடாது. எதுக்கு முதலிடம் கொடுக்கணும்? தேவனுடைய வார்த்தைக்கு முதலிடம் கொடுக்க வேண்டும். தேவனுடைய வார்த்தைக்கு முதலிடம் கொடுத்தால் சிறந்த உயர்ந்த வாழ்க்கையை நாம் அடைவோம். வார்த்தைக்கு முதலிடம் கொடுக்கலன்னு வைங்க, அனுபவங்கள் போயிட்டு இருந்தா இது வந்து இந்த ரோலர் கோஸ்டர் ரைடு மாதிரி. ரோலர் கோஸ்டர் பார்த்துருக்கிறீங்கள, இந்த விளையாட்டு இதிலெல்லாம் போய் பார்த்தீங்கன்னா இப்படியே மேலே போய் இப்படி கீழே இறங்கும், அப்புறம் இப்படி தலைகளாக தூக்கிட்டு போகும், எல்லாம் ஓன்னு கத்திட்டு இருப்பாங்க எல்லாம். அது ஆரம்பித்து கொண்டு நிறுத்துற வரைக்கும் ஆளு கத்தி எல்லாம் அப்படின்னு இருப்பான். அப்புறம் திருப்பி ஏறி உட்காந்துட்டு ஓடு கத்த வேண்டியது, இப்படி நிற்க வேண்டியது, ஒரே கூச்சலாக தான் இருக்கும் பாருங்க. சில கோயிலுங்க அந்த மாதிரி ஒரு ரோலர் கோஸ்டர் ரைடு அது. இந்த பிள்ளைங்கள்லாம் பாருங்க, அந்த இதுக்கெல்லாம் கூப்பிட்டு போனீங்கன்னா, இந்த விளையாட்டு பார்க்குக்கெல்லாம் கொண்டு போனீங்கன்னா பிள்ளைன்னு சொல்லி, நான் அதில் ஏறணும், இன்னொரு தடவை ஏறணும், நான் இன்னொரு தடவை நேற்று இன்னொரு அந்த மாதிரி சில கிறிஸ்தவ பிள்ளைங்க இருக்கிறாங்க. நான் அந்த கோயிலுக்கு போனேன், ஏன்னா ரோலர் கோஸ்டர் ரைடு. ஓ அப்புறம் திருப்பி அடுத்த ஞாயிற்றுக்கிழமை போய் என்னது இது? நான் செஞ்சு காமிச்சாதான் விளங்குது. ஒரு ரோலர் கோஸ்டர் ரைடு மாதிரி அவங்களுக்கு. இதில் வசனம் கிடையாது, ஒன்றும் கிடையாது. டெய்லி ரோலர் கோஸ்டர்லேயே போயிட்டு இருக்க முடியுமா? என்னைக்கும் ஒரு நாள் போனோம், சரியா, எனக்கு கூட ரோலர் கோஸ்டர் பிடிக்கும் பாருங்க. போனால் ஒரு 2-3 தடவை ஏறும், அதில் பரவாயில்ல, நல்லா தான் இருக்குது. இதை விட பெரிய ரோலர் கோஸ்டர்லாம் ஏறி இருக்கிறேன் நான் உலகத்தில் சில பகுதிகளில், பயங்கரமான ரோலர் கோஸ்டர்லாம். இதே வேலை நின்றுக்கிட்டே போவோம், ஒன்று அப்படியே போட்டு ஸ்ட்ராப் பண்ணுவாங்க, அப்படியே 200-300 அடியிலேருந்து இப்படி கொண்டாடுறோம் கீழே ஆளை. அதிலெல்லாம் போயிருங்க, கதி கலங்கிடும். சரி, ஒரு 2-3 தடவை போகலாம். என்றைக்கோ ஒரு நாள் வாழ்க்கையில் நான் எல்லாம் மொத்தமே ஒரு 5-6 தடவை போயிருப்பேன், அவ்வளோதான். ஆனால் தினந்தோறும் போயிட்டு இருக்க முடியுமா? தினந்தோறும் ரோலர் கோஸ்டர் வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்க முடியுமா? தினந்தோறும் நான் விசுவாசத்திலே பிழைக்க வேண்டியதாக இருக்குது. விசுவாசத்தில் பிழைக்கணும்னா கர்த்தருடைய வார்த்தையிலே நான் பிழைக்க வேண்டும். இருக்கீங்களா? அற்புதமான த்ரில்லிங் அனுபவங்கள் நல்லது, ஓகே, அது கிடைச்சா பரவாயில்ல. ஆனால் இதே பொழப்பா வச்சுக்க கூடாது. இருக்கீங்களா? இதே பொழப்பா வச்சுக்கிட்டு அலையக்கூடாது. கர்த்தருடைய வார்த்தையிலே அஸ்திபாரம் உள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டும். மேலும் இவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ, 14ஆம் வசனம், அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். அந்தபடி திரும்பவும் பயப்படுவதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிடப்படுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். ஆங்கிலத்தில் தி ஸ்பிரிட் ஆஃப் அடாப்ஷன் வருது. புத்திர சுவிகாரம் என்கிறது ஸ்பிரிட் ஆஃப் அடாப்ஷன் என்று வருகிறது. அடாப்ஷன் ஒன்று, இது ஒரு சில தவறான ஒரு டைரெக்ஷனில் கொண்டு போயிடுச்சு பாருங்க. அவங்க என்ன நினைக்கிறாங்க, ஆண்டவர் வந்து அனாதை இல்லம் வச்சிருக்கிறார், இதில் நான் அனாதை, இந்த அனாதையாகிய நான், அடிமையாகிய நான் கர்த்தருடைய அனாதை இல்லத்தில் வாழ்ந்து கொண்டு, இப்படி தான் நிறைய பேருடைய ஆட்டிடியூட் இருக்குது பாருங்க. கர்த்தர் ஒன்றும் அனாதை இல்லத்தை வச்சுக்கிட்டு எல்லாரையும் தத்து எடுத்துக்கிட்டு இல்லைங்க. இது என்ன நல்லா புரிஞ்சுக்கணும். ஏன் அடாப்ஷன் என்ற வார்த்தை உபயோகப்படுத்தப்பட்டிருக்கிறது ஆங்கிலத்தில்? ஒரு ஐடியாவை கன்வே பண்ணுறதுக்காக, ஒரு கருத்தை சொல்வதற்காக அந்த வார்த்தையை ஒழிய வேத வசனத்தில் புது பிறப்பு என்பது தெளிவாக சொல்லப்படுகிறது. அடாப்ஷன் வார்த்தை ஏன் அங்கே உபயோகப்படுத்தப்படுகிறது என்பதை கவனிக்கணும். அடாப்ஷன் சொன்னால் பாருங்கள், ஒரு அடாப்ட் பண்ணுகிறவர்கள் ஒரு பிள்ளை போய் அடாப்ட் பண்ணும்போது பொதுவாக யார் அடாப்ட் பண்ணுறாங்க? சாதாரணமாக அந்த அடாப்ட் பண்ணப்படுகிற பிள்ளை எப்படிப்பட்ட பிள்ளையாக இருக்கும்? தத்தெடுக்கப்படுகிற பிள்ளை, எங்கேயும் ஒரு ஏழை குடும்பத்தில் முடியாதவங்க, அவங்க தான் கொடுக்குறாங்க இல்லையா அடாப்ஷனுக்கு. சாதாரணமாக அப்படி தான் இருக்கும், சில நேரத்தில் கொஞ்சம் வேறு மாதிரியும் இருக்கும். பொதுவாக அப்படி தான் வரும். எங்கேயோ யாரோ தூக்கி வீசிட்டாங்க, வேணான்னு சொல்லி விட்டுட்டாங்க, அந்த மாதிரி பிள்ளைகள் தான். நீங்கள் போய் அடாப்ட் பண்ணுறவங்க எப்பவும் கோர்ட்லலாம் என்ன கேட்குறாங்க? போய் அடாப்ட் பண்ணணுன்னா உங்களுக்கு வருமானம் இருக்கா, உங்களுக்கு நல்ல வேலை இருக்கா, நீங்கள் உத்தமமான ஆளா,
இதெல்லாம் வச்சு காப்பீங்களா எல்லாம். அப்போ உங்கள் லெவலுக்கும் அந்த குழந்தையுடைய லெவலுக்கும் ஏணி வச்சா கூட எட்டாது. இந்த குழந்தை கொஞ்சம் கூட ஒரு அருகதையற்ற ஒரு எந்த விதமான வசதி இல்லாத ஒரு குடும்பத்திலேருந்து வந்திருக்கலாம். இந்த விதமான வசதியெல்லாம் பார்த்தே இல்லாமல் இருக்கலாம். ஆனால் அந்த குழந்தைய ஒரு நல்ல வசதி உள்ள ஒரு ஆள், நல்ல கண்ணியமான ஆள், நல்ல வேலையிலையும் பொறுப்புலையும் இருக்கிற ஆள், நல்லா படித்த ஆள், ஒரு ஆளும் அவருடைய மனைவியும் போய் என்ன பண்ணுறாங்க, தத்து எடுக்கிறார்கள். இந்த ஐடியாவை கன்வே பண்ணுறதுக்கு தான் அந்த அடாப்ஷன்ன்றது சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி தான் பாருங்கள் கர்த்தர் நம்ம எடுக்கிறார். பாருங்கள் எப்படி எடுக்கிறாரு. அவர் நம்மளை பரிசுத்தவான்களாக செலக்ட் பண்ணி எடுக்கல. அவர் என்ன பண்ணுறாரு, கொஞ்சம் கூட அருகதையற்றவர்களாக, தகுதியற்றவர்களாக, கைவிடப்பட்டவர்களாக, தள்ளப்பட்டவர்களாக, நொறுக்கப்பட்டவர்களாக, சிதைக்கப்பட்டவர்களாக, எங்கேயோ குப்பையில் கடந்த நம்மை, பாவத்தில் கடந்த நம்மை, பிசாசின் அடிமைத்தனத்தில் கடந்த நம்மை அவர் என்ன பண்ணுறாரு, அவர் உயர்ந்தவர், அவர் பெரியவர், அவர் வல்லவர், அவர் நம்மை எடுத்து அவருக்கு சொந்தமாக்கி கொள்கிறார். அதான் அந்த அடாப்ஷனில் உள்ள ஒரு அருமையான ஒரு காரியம். ஒரு நல்ல அந்தஸ்துள்ள ஒரு ஆள் ஒரு சாதாரண குழந்தைய எடுத்துகிட்டு போய் அந்த குழந்தையுடைய தலைவிதியை மாற்றிடுறான். நாளைக்கு அந்த குழந்தை இந்த வீட்டில் வளர்ந்ததுனால இது எப்படி இருக்க வேணுமோ அப்படி இல்லை, இப்போ இப்படி வந்துட்டதுனால இப்படி இருக்குது, அது இந்த வீட்டுக்கு வந்ததுனால இந்த அளவின்படி அது ஆசீர்வதிக்கப்படுகிறது, இப்படி மாற்றப்படுகிறது. இதை கன்வே பண்ணுறதுக்காக, இந்த ஐடியாவை கன்வே பண்ணுறதுக்காக தான் இந்த அடாப்ஷன் என்ற வார்த்தையை உபயோகப்படுத்தி இருக்கிறாங்க. அதனால இந்த அனாதை இல்ல ஐடியாத்தை விட்டுருங்க. அது வரைக்கும் தான் அது. ஏன்னா இந்த ஊமைகள்லாம் பாருங்க ஃபுல் மீனிங்கை கன்வே பண்ணுறது கிடையாது. ஒரு ஆஸ்பெக்டை சொல்கிறதுக்காக, ஒரு குறிப்பிட்ட பகுதியை சொல்கிறதுக்காக ஒரு வார்த்தை உபயோகப்படுத்தப்படுகிறது. ஆனால் வேத வசனம் என்ன போதிக்குது என்கிறத பாருங்க. வேத வசனம் நம்ம அனாதை என்றோ இவர் தத்தெடுத்துட்டாருன்னோ போதிக்கல. வேத வசனம் நாம் தேவனால் பிறந்தவர்கள் என்பதை போதிக்கிறது. யோவான் 3ஆம் அதிகாரத்தில் 3-7 வசனங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நிக்கதேமிட்ட இயேசு பேசுகிறார், சொல்கிறாரு, நீ மறுபடியும் பிறக்க வேண்டும், மறுபடியும் நீ பிறக்க வேண்டும் என்று சொன்னதை குறித்து நீ ஆச்சரியப்பட வேணான்றாரு. அப்போ இந்த மறுபிறப்பு, எல்லாம் சொல்லுவோம் மறுபிறப்பு, அடாப்ஷன் இல்லை, ஏதோ எங்கேருந்து எடுத்துகிட்டு இது பண்ணிக்கிறது இல்லை. அது ஓரளவுக்கு தான் அந்த அனாலஜி, அந்த உதாரணம் ஓரளவுக்கு தான் போகும். என்ன நடக்குது, நாம் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்போது என்ன நடக்குது, எங்கிருந்தோ கொண்டு நம்மளை தேவனுடைய வீட்டில் வச்சிடறது இல்லை. உண்மையாகவே ஒரு பிறப்பே உண்டாகிறது. நாம் ஆவியினாலே பிறக்கிறோம் என்று வேதவசனம் சொல்லுகிறது. 1 யோவான் 4:4 பிள்ளைகளே நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து, எல்லாம் சொல்லுங்க, தேவனால் உண்டாயிருந்து அவர்களை ஜெயித்தீர்கள், ஏனெனில் உலகத்தில் இருக்கிறவனும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். பிள்ளைகளே நீங்கள் எல்லாம் சொல்ற, எப்படி சொல்றாரு பாருங்க, பிள்ளைகளே நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து. அதை விட இன்னும் மேலாக 1 யோவான் 5ஆம் அதிகாரத்தில் 4ஆம் வசனம் ரொம்ப தெளிவாக அப்படியே அப்பட்டமாக சொல்லிடுது, தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். எத்தனை பேர் தேவனால் பிறந்திருக்கிறீங்க? ஹலோ, அவ்வளோ பேர் தானா? மீதி பேர்லாம் தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். அப்போ இந்த பிறக்கிறது, தேவனால் பிறக்கிறது அப்படிங்கிற ஐடியா வந்துருக்கு பாருங்க. இதை கவனிக்கணும். சும்மா அடாப்ஷன் அந்த ஐடியாவை பிடிச்சிக்கூடாது. அது ஒரு அளவுக்கு ஒரு கருத்தை சொல்கிறதுக்காக தான், அவ்வளோதான். ஒரு உதாரணம் சொல்கிறேன்னா அந்த உதாரணத்தை வச்சு எல்லாத்தையும் விளக்கிட முடியாது. அது ஒரு அந்த இந்த ஒட்டுமொத்த சத்தியத்தில் ஒரு சின்ன காரியத்தை விளக்குறதுக்காக தான், இல்லையா? உதாரணங்களுக்கு ஒரு லிமிட்டேஷன் உண்டு. இந்த அடாப்ஷன்ற உதாரணத்துக்கு ஒரு லிமிட்டேஷன் இருக்குது. அதோட விட்டுணும், அதை அந்த ஐடியாவை கன்வே பண்ணிடுச்சு நல்லா. ஆனால் நாம் வெறும் அடாப்ட் பண்ணப்பட்டவர்கள், நாம் தேவனால் பிறந்தவர்கள் என்று வேதம் சொல்லுது. 1 பேதுருக்கு திருப்போம், 1ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம், அழிவுள்ள வித்தினாலே அல்ல, என்றென்றைக்கும் நிற்கிறதும் ஜீவனுள்ளதுமான தேவ வசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் ஜனிப்பிக்கப்பட்டீர்கள். ஜனிப்பிக்கப்பட்டீர்கள்னா மறுபடியும் நீங்கள் உண்டாக்கப்பட்டீர்கள், மறுபடியும் பிறந்தீர்கள். ஜனிப்பிக்கப்படுகிறது, ஜனிப்பிக்கப்படுறதுனா பிறக்கிறத பற்றி சொல்லியிருக்குது. ஜனிப்பிக்கப்பட்டீர்கள். சரி, அப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணியாச்சு நம்ம மைண்டில். வேத வசனம் திட்டவட்டமாக போதிக்கு 4 வசனம் காமிச்சிட்டேன். யோவான் 3, 1 யோவான் 4, 1 யோவான் 5, இப்போ 1 பேதுரு 1 எல்லாம் காமிச்சாச்சு. அவ்வளோ போதும் இன்னைக்கு. அதெல்லாம் காமிச்சாச்சு. தேவனுடைய பிள்ளைகள் நாம், எல்லாம் சொல்லுங்க, தேவனுடைய பிள்ளைகள் நாம், தேவனால் பிறந்தவர்கள் நாம். அதுவும் இல்லாமல் இந்த புத்திர சுவிகாரம் என்ற வார்த்தையில் இன்னொரு காரியம் இருக்குது பாருங்கள். அதில் சில கருத்துக்களை வெளிப்படுறதுக்காக தான் அந்த புத்திர சுவிகாரம் என்கிற வார்த்தை அல்லது அடாப்ஷன்ற வார்த்தை உபயோகப்படுத்தப்பட்டிருக்கிறது.
இது அடாப்ஷன்ன்றது வந்து ஒரு லீகல் ப்ராசஸ். லீகல் ப்ராசஸ் பாருங்கள், அது சரியாக பண்ணணும், இல்லைன்னா பிரச்சனை ஆகிடும். எனக்கு தெரிஞ்ச ஒரு குடும்பத்தில், வேற ஒரு நாட்டில் நான் பாஸ்டராக இருந்தப்போ, அந்த குடும்பத்தில் பாருங்கள், அந்த அம்மா ஒரு மாதிரி கொஞ்சம் ஒரு மென்டல் டிப்ரெஷனுக்குள்ளே போய் பிள்ளைகளை கவனிக்க முடியாமல், 3 சின்ன பிள்ளைங்க, பொம்பளை பிள்ளைங்க 3 கவனிக்க முடியாமல் ஒரு மாதிரி மென்டல் டிப்ரெஷன். அந்த அம்மாவுக்கு ஃபங்க்ஷன் பண்ண முடியல சரியா. அதனால் அந்த அம்மாவை கொண்டு போய் ஆஸ்பத்திரிலாம் சேர்த்து என்னமோ பண்ணாங்க. அப்போ இந்த 3 பிள்ளைகளையும் இன்னொரு குடும்பத்தை சேர்ந்த ஒரு தாய், ஒரு ஆளும் அவருடைய மனைவி, அவருக்கு தனியாக பிள்ளைகள் இருக்காங்க, அவங்களாம் வளர்ந்துட்டாங்க, பெரிய ஆள் ஆகிட்டாங்க. ஆனால் இவங்க இப்போ தனியாக இருக்கிறாங்க. இவங்க என்ன பண்ணாங்க, ஒரு இறக்கப்பட்டு இந்த 3 பிள்ளைகளை எடுத்து வளர்க்க ஆரம்பித்தாங்க. பல வருஷங்கள் அந்த அம்மா வந்து பாருங்கள், எங்கேயோ போய் ஒரு அசைலத்தில் இருந்து அப்படியே நாளை கழிச்சிருச்சு. கிட்டத்தட்ட 10 வருஷம் போயிடுச்சு, அப்படியே போயிடுச்சு. இந்த பிள்ளைகள்லாம் பாருங்கள், சின்ன 4-5 வயசில் வந்தது, இப்போ 15-16 வயசு ஆகி நல்லா பெருசாக நிற்கிது. இவங்க வீட்லேயே வளர்ந்துருக்கு, இவங்க தான் அப்பா அம்மான்ற மாதிரி. அவங்க அப்பா இங்கேயே விட்டுட்டு அவர் பாட்டுக்கு எங்கேயோ போயிட்டார். இவங்க தான் பேரண்ட்ஸ் மாதிரி வளர்த்துருக்குறாங்க. 10 வருஷம் பொறுத்து அந்த அம்மா கொஞ்சம் நல்லா ஆகி, என் பிள்ளை எங்கன்னு கேட்க வந்துருச்சு பாருங்கள். நேரம் வந்துருச்சு, என் 3 பிள்ளை எனக்கு வேணும்னு. 3 பிள்ளையும் அங்கே போக மாட்டேன்ருச்சு. நாங்கள் போக மாட்டோம், ஏன்னா அந்த அம்மா யாருன்னு தெரியாது எங்களுக்கு. நாங்கள் இங்கே தான் இருப்போம், இவங்க தான் எங்கள் அப்பா அம்மா, இவங்க எங்களுக்கு எல்லாம் செஞ்சுருக்கிறாங்க, நாங்கள் போக மாட்டோம். பெரிய லீகல் பிரச்சனையாகி போச்சு பாருங்கள். கோர்ட்டுக்கு போய் கடைசியில் இவங்க வந்து பிள்ளைய நாங்கள் வச்சுக்கோன்றாங்க, அவங்க வந்து பிள்ளை எனக்கு கொடுன்றாங்க, பிள்ளைங்க நாங்கள் இவங்களோட தான் இருப்போம், பெற்றோரோட போக மாட்டோன்னுது. இப்படியெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனை ஆகிடுச்சு பாருங்கள். அப்போ அடாப்ஷன்றது ஒரு லீகல் ப்ராசஸ். நான் என்ன சொல்ல வர்றேன், அடாப்ஷன்ற வார்த்தை ஏன் உபயோகப்படுத்துறேன்னா, கர்த்தர் ஒரு லீகல் ப்ராசஸ் மூலமாக தான் நம்மை நம்முடைய பிள்ளைகளாக ஆக்கியிருக்கிறார். அந்த லீகல் ப்ராசஸில் என்ன, கல்வாரி சிலுவை, அங்கே செலுத்தப்பட்ட ரத்தம், நம்முடைய பாவங்களை அவர் சுமந்து தீர்த்து நமக்காக சாபமாகி உயிரோடு எழுந்து பாதாளம் வரை சென்று உயிரோடு எழுந்து பரமேறி பிதாவுடைய வலது பார்சத்தில் வீட்டிருந்து, இப்படி நியாயமாக லீகலாக என்னவெல்லாம் செய்யணுமோ அதையெல்லாம் செஞ்சு முடிச்சு தான் நம்மளை பிள்ளைகளாக்குறதுக்கு என்னவெல்லாம் பண்ணணுமோ அதெல்லாம் செஞ்சு முடிச்சு எல்லாம் முடிச்சிருக்கிறார். இப்போ வந்து பிசாசு வந்து, அது எப்படி நீ கடவுளுடைய பிள்ளைலாம் திருப்பி இங்கே வா மரியாதையா என்கிட்ட கூடன்னு கேட்க முடியாது. ஏன்னா லீகலாக எப்படி நம்ம அவனுடைய கையிலிருந்து விடுவிக்க முடியுமோ அப்படியெல்லாம் விடுவித்து நம்மளை வெளியே கொண்டு வந்து விட்டார். நான் போய் அவர் கேட்டதுனால அவர் விடுவிக்கல, அது இன்னொரு காரியம். நான் போய் இப்போ அடாப்ஷன் பண்ணப்படுகிற பிள்ளைகள் வந்து அவங்க வந்து, நான் அப்பா அம்மா தேடிட்டு இருக்கேன், யாராவது அப்பா தெரியுமா உங்களுக்கு, யாராவது அம்மா தெரியும், அப்படியாவது இல்லை, இவங்க தான் போய் தேடுறாங்க பிள்ளை ஏதாவது இருக்குதான்னு. அப்போ நான் தேடலை, கடவுள் எல்லாம் தேடி வந்தார். நான் எங்கேயோ கிடந்தேன், நான் அருகதையற்றவனாக இருந்தேன், நான் தகுதியற்றவனாக இருந்தேன். அவர் என்ன தேடி வந்தார், லீகல் ப்ராசஸில் கொண்டு போய் கோர்ட்டில் போய் வக்கீலை வச்சு எல்லாம் பண்ணி பேப்பரோடு என்னை கொண்டு போகிற மாதிரி என்னை சட்டப்படி அவருடைய பிள்ளையாக மாற்றியிருக்கிறார். ஆகவே பிசாசு ஒருபோதும் வந்து உங்களை நீங்கள் தேவனுடைய பிள்ளை அல்ல என்று சொல்ல முடியாது. சொல்லுவானால் எபேசியர் 1ஆம் அதிகாரத்தை வாசித்து காமிங்க. பிசாசுக்கு ஒரு சேர் போட்டு உட்கார வச்சு, இப்படி உட்கார் அப்படின்னு சொல்லி 3ஆம் வசனம், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம், அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களால் நம்ம ஆசீர்வதித்திருக்கிறார். தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தமுள்ளவர்களும் குற்றமில்லாதவர்களுமாய் இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே பிரியமானவருக்குள் தாம் நமக்கு தந்தருளின தம்முடைய கிருபையின் மகிமைக்கு புகழ்ச்சியாக தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படியே நம்மை இயேசு கிறிஸ்து மூலமாய் தமக்கு சுவிகார புத்திரராகும்படி முன்குறித்திருக்கிறார். இதை நீங்க வாசித்து காமிங்க. சேரும் வேணா, எனக்கு எதுவும் வேணா, ஓடிய போயிடுவாங்க. என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, உலக தோற்றத்துக்கு முன்னாலே, ஆதாமை உண்டாக்குறதுக்கு முன்னாலேயே கர்த்தர் என்னை முன்குறித்து என்னை தெரிந்து கொண்டு என்னை சுவிகார புத்திரனாய் அவர் தேர்ந்தெடுத்து விட்டார். அவர் மனசு வச்சிட்டார், அவர் தேர்ந்தெடுத்துட்டார். உலக தோற்றத்துக்கு முன்னாடியே அதை அவர் செய்து விட்டார். ஏன் செய்தாரு? அந்த காலத்தில் ஒரு பாட்டு இருக்கும் பாருங்க, ஆண்ட்ரே கிரவுச் என்கிறவர், அவர் தான் இந்த சூன் அண்ட் வெரி சூன்லாம் இயற்றினவர் பாருங்க. அவர் ஒரு பாட்டு போடுவார், ஐ டோன்ட் நோ வை ஜீசஸ் லவ்ட் மீ, ஐ டோன்ட் நோ வை ஹி ரியலி கேர்ட், ஐ டோன்ட் நோ வை Jesus sacrificed his life. Oh, but I'm glad he did. தான் அந்த பாட்டு ரொம்ப அருமையான பாட்டு. தெரியாது எனக்கு ஏன் அவர் என்னை நேசித்தார் என்று, ஏன் அவருடைய ஜீவனை எனக்கே கொடுத்தார் என்று. ஆனால் ஒன்று சொல்கிறேன், எனக்கு ரொம்ப சந்தோஷம், அதை அவர் செய்து முடித்திருக்கிறார். ஏன் செய்தார்னு எனக்கு தெரியல, எனக்கு செஞ்சிருக்கிறார்.
ஏன் என்ன பிள்ளையாக்குனார் தெரியாது, ஏன் உங்களை பிள்ளையாக்குனார் தெரியாது. அவரை கேட்டீங்கன்னா அவர் சொல்றது என்ன இங்கே சொல்லி இருக்குது, அது என்னுடைய தயவுள்ள சித்தம். ஆங்கிலத்தில் ரொம்ப நல்லா வந்திருக்குது, இட் இஸ் மை குட் பிளஷர் அக்கார்டிங் டு ஹிஸ் குட் பிளஷர். பிசாசு அவர்கிட்ட அது எப்படி அவனை பிள்ளை ஆக்கலாம், அவன் அக்கிரமக்காரனா சொன்னா சொல்றாரு, தட்ஸ் மை பிளஷர், போயிட்டு வாங்குவார். அது ஏன் இஷ்டம், ஏன் இஷ்டம், அது உனக்கு இதுக்கு சம்பந்தமே கிடையாது, நடைய கட்டு, ஏன் இஷ்டம். கர்த்தர் இஷ்டப்பட்டு விரும்பி என்னை பிள்ளையாக்கி கொண்டார். ஹல்லேலூயா, உங்களை பிள்ளையாக்கி கொண்டார். நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்பதிலே மகிழ்ந்து களி கூறுங்கள். நம்ம எல்லாரும் எழுந்து நிற்போம். நம்ம எல்லாரும் கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம். எங்கள் அன்பின் பிதாவே, கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் மண்டையில் வருகிறோம், உம்மை துதிக்கிறோம். எவ்வளவு பெரிய பாக்கியம், நாங்கள் உம்முடைய பிள்ளைகள் என்பதை நாங்கள் எண்ணி பார்க்கிறோம். உம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி, உம்முடைய விருப்பம், உம்முடைய இஷ்டத்தின்படி உலக தோற்றத்துக்கு முன்னாலே தீர்மானித்து எங்களை பிள்ளைகள் ஆக்கி விட்டீர். உடைய தயவு மிக பெரியதாக இருக்கிறது கர்த்தாவே. உடைய மாபெரும் அன்பினால் எங்களை அன்பு கூர்ந்திருக்கிறீர், பிள்ளைகள் ஆக்கி இருக்கிறீர். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய பிள்ளைகள் என்கிறதில் இன்றைக்கு நாங்கள் தழைக்கிறோம், அதிலே மகிழ்ந்து களி கூறுகிறோம். எங்களுக்கு குறைவில்லை, ஏனென்றால் நாங்கள் தேவனுக்கு சுதந்திரர், கிறிஸ்துவோடு கூட உடன் சுதந்திரர். தேவனுடையதெல்லாம் எங்களுடையது. தேவன் எங்களுடைய ஜீவனும் பலனுமாய், எங்களுடைய சுகமாய், எங்களுடைய ஆரோக்கியமாய், எங்களுடைய வெற்றியாய் தேவனே இருக்கிறார். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எனக்கு எல்லாவற்றையும் செய்ய பலன் உண்டு என்று எங்களால் சொல்ல முடியும், ஏனென்றால் நாங்கள் உம்முடைய பிள்ளைகள். இன்றைக்கு இந்த இடத்திலிருந்து போகிறவர்கள் இதில் மகிழ்ந்து களி கூறட்டும், உம்மை துதிக்கட்டும். இந்த சத்தியம் ஒவ்வொரு உள்ளங்களிலும் பெரிய பாதிப்பை ஏற்படுத்தட்டும், முன்னேற்றத்தை ஏற்படுத்தட்டும். உமக்கே கனம் மகிமை துதியை செலுத்துகிறோம், இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம் நம் அனைவரோடும் இன்றைக்கும் என்றைக்கும் இருப்பதாக. ஆமென். சென்னை அப்போஸ்தல ஐக்கிய சபையின் கிறிஸ்துமஸ் சிறப்பு ஆராதனைக்கு உங்களை அன்புடன் அழைக்கிறோம். நாள் டிசம்பர் 25, நேரம் காலை 6 மணி. இடம் இயேசு அழைக்கிறார் வளாகம், வானகரம், சென்னை. அனைவரும் வருக, அனுமதி இலவசம். அன்புள்ள ஆண்டவரே, அன்பான நேசர் நீரே, உம்மை துதித்திடுவே, உம்மை போற்றிடுவே, உம் நாமம் உயர்த்திடுவே. அன்புள்ள ஆண்டவரே, அன்பான நேசர் நீரே, உம்மை துதித்திடுவே, உம்மை போற்றிடுவே, உம் நாமம் உயர்த்திடுவே. என்னாலும் உம்மை பாடுவே, ஆருயிர் நேசரே, அன்பாலே உம்மை நோக்குவே, முழு உள்ளத்தோடுவே. என்னாலும் உம்மை பாடுவே, ஆருயிர் நேசரே,